Hello friends, welcome to English படிக்க ஆசியா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படினா இந்த AY அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வர்ற சவுண்ட மற்ற கான்சனன்ட் கூட நம்ம எப்படி சேர்த்து படிக்கிறது. ஸோ வார்த்தைகளில் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸில் நீங்கள் அதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மந்த்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். இது வரைக்கும் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், ரெண்டு வவல் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரக்கூடியது, ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரக்கூடிய லெட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த AY அப்படிங்கிறதுக்கு சவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அப்படிங்கிற லாங் சவுண்டு, அதாவது ஏயோட லாங் சவுண்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏங்கிற சவுண்டு. இந்த எழுத்தோட பேர் என்னவோ அதை தான் நம்ம வந்து சவுண்டாக சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து லாங் சவுண்டு வந்து ஏ அப்படிங்கிற சவுண்டு தான். ஸோ இதை வச்சு வந்து கான்சனண்ட்டோட சவுண்டு கூட நம்ம எப்படி சேர்த்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய வேர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஒரு வார்த்தையை எழுதும்போது அந்த ஏங்கிற சவுண்டு வந்துச்சு அப்படின்னா, ஓ இந்த லெட்டர்ஸோட சேர்ந்து வந்தாலும் ஏங்கிற சவுண்டு இருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு ஞாபகம் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு பியோட சவுண்டு வந்து நம்ம அழுத்தி படிக்கணும், இப்பன்னு படிக்கக்கூடாது, ப அப்படின்னு படிக்கணும். அப்போ ப ஏ பே, ப ஏ பே அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ எக்ஸாம்பிளும் பாருங்கள், அதே மாதிரி ப ஏ பே, ப ஏ பே அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி சியோட சவுண்டு உங்களுக்கு தெரியும், கு அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இக்கு ஏ கே, இக்கு ஏ கே அப்படின்னு படிக்கணும். எக்ஸாம்பிள் இக்கு ஏ கே மேன், ம் ஆன் மேன், கே மேன் அப்படின்னு படிப்போம் இல்லையா. ஸோ இது கே மேன், எம்ஏஎன் மேன் உங்களுக்கு தெரியும், கு ஏ கே. அதே மாதிரி டு ஏ டே, டி வந்துச்சுன்னா இட்டுன்னு படிக்கணும், டி வந்தால் இட்டுன்னு படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வந்து சவுண்ட்ஸில் வந்து பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஒரே மாதிரி படிக்கக்கூடாது. டு ஏ டே, அதே மாதிரி டேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சண்டே மண்டே, அதில் வர எல்லா இதுலையுமே டு ஏ டே அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபே, இஃப் ஏ, எஃபோட சவுண்டு என்னது இஃப் அப்படிங்கிற சவுண்டு, ஏ வையோட சவுண்டு ஏ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ எப்படி படிக்கணும்னா இஃப் ஏ ஃபே, ஃபே அப்படின்னு சொல்லி படிக்கணும். எக்ஸாம்பிள் இஃப் ஏ ஃபே இஸ், ஃபேஸ், ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஜி, ஜிக்கு வந்து கு, இக்குல கு அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்போ இக்கு ஏ கே, கே. எக்ஸாம்பிள் கே லார்டு, கே லார்டு, ல் ஆ லார்டு, லார்டு. ஸோ இந்த ஆறுங்கிறத வந்து நம்ம எப்போவுமே ஆரோட சவுண்டு இருன்னு சொல்லுவோம், ஆனால் அதை இருங்கிறத அழுத்தி நம்ம படிக்கக்கூடாது. சாஃப்டாக அந்த சவுண்டுக்கு வந்து நம்ம அழுத்தம் இல்லாமல் படிக்கணும். ஸோ ஆ அப்படிங்கிற சவுண்டு. அப்போது கே லார்ட், கே லார்ட். அடுத்தது இஹு, எச்சோட சவுண்டு என்னது இஹு. அப்போ இஹு கூட்டல் ஏ வந்து ஹே, ஹே. எக்ஸாம்பிள் ஹே. நெக்ஸ்ட்டு ஜே, ஜு, இஜு ஏ ஜே, ஜே. எக்ஸாம்பிள் டி ஜே, டி ஜே, ஜு ஏ ஜே அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இக்கு ஏ கே, கேக்கு வந்து என்ன சவுண்டுனா இக்குங்கிற சவுண்டு தான், ஓகே. அப்போ கே, கே. நெக்ஸ்ட் ஒன் இல், எல்லுக்கு என்ன சவுண்டு இல் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இல் ஏ லே, லே. எக்ஸாம்பிள் பு இல்லையே லே, இல்லையா. அப்போ எப்படி படிக்கணும்னா ப்ளே, ப்ளே, லே, ப்ளே. நெக்ஸ்ட் ஒன் எம், எம்மோட சவுண்டு நமக்கு தெரிஞ்சது தான், இம் அப்படிங்கிற சவுண்டு. ஏவையோட சவுண்டு மேங்கிற சவுண்டு. அப்போது இதை மே. எக்ஸாம்பிள் மே பி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் சொல்லுவோம் இல்லையா, மே. அதே மாதிரி மேங்கிற வேர்டும் இருக்குது, மே, ம் ஏ, மே. அதே மாதிரி என்னோட சவுண்டு வந்து இன் அப்படிங்கிற சவுண்டு, ஏவையோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன சவுண்டு வரும் நே, நே. பு ஏ பே, பே பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, நான் பே பண்ணுறேன் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது பு ஏ பே. இங்கே பீக்கும் இப்புங்கிறது தான் வருது, பீக்கும் வரும். பட் அது ரெண்டுக்கும் நம்ம வந்து அந்த சவுண்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து காட்டணும்.
பிக்கு வந்து பு சொல்லணும், பிக்கு வந்து இப்பு. அதே மாதிரி தான் டிடி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும். இப்பு ஏ பே, எக்ஸாம்பிள் ஓவர், ஓவர் பே, ஓவர் பே. ஓகே, இது வந்து ஓவர் பே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓவர் அதை கரெக்டாக நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் எப்படி படிக்கணும்னு வந்துச்சுன்னா ஓவர் பே அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர். ஆரோட சவுண்ட் என்னது? இர், இர் ஏ, ரே, ரே. எக்ஸாம்பிள் ட்ரே. அதே மாதிரி ரேன்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. ஓகே, ரே, டு ரே, ட்ரே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ, சே, சே. டு ஏ, டே, டே. எக்ஸாம்பிள் ஸ்டே, ஸ்டே. டிக்கு படிக்கும்போது எப்படி படிப்பீங்க? இட் அப்படின்னு படிப்போம். டே, இது ஸ்டே, டே, 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 டே. அண்ட் லாஸ்ட் கான்சனன்ட்ஸ் பாருங்க. வீக்கு சவுண்டு வந்து இவ் அப்படிங்கிற சவுண்டு வரும். அப்போ யூ ஏ, வே, 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 கே. முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சிக்கு இக்கு ஏ கே வை, இக்கு ஏ வை, கே இக்கு ஏ கேன்னு பார்த்தோம். இங்கே வே கே. நெக்ஸ்ட் ஒன் வந்து டபிள்யூக்கும் இவ்வுங்கிற சவுண்டு தான். இதை எப்படி படிக்கணும்னா யூ ஏ வே. எக்ஸாம்பிள் பாருங்க, ஹைவே. இங்கே ஹெச்ஐஜிஹெச். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து என்னன்னா இஹு ஐ, இந்த ஐஜிஹெச் மூணையுமே சேர்த்து என்ன சவுண்ட் கொடுக்கணும்னா ஐ அப்படிங்கிற ஒரே ஒரு சவுண்ட் தான் கொடுக்கணும். அப்போ இஹு ஐ, ஹை. அடுத்து இவ்வு ஏ வே, ஹைவே, ஹைவே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இ ஏ. வையோட கான்சனன்ட் சவுண்டு பார்த்தோம்னா இ. வைக்கு வந்து 2 சவுண்ட்ஸ் வவல்ஸில் இருக்குது. அதே மாதிரி கான்சனண்ட்டில் ஒரு சவுண்டு இருக்குது. ஸோ கான்சனண்ட்டில் இருக்கக்கூடிய சவுண்டு தான் இ அப்படிங்கிற சவுண்டு நம்ம சொல்கிறோம். அப்போ இ ஏ ஏ, ஏ. ஓகே, ஸோ இது வந்து ஏ, ஏ அப்படின்னு சொல்லி படிக்கணும். லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா இசட். இசடோட சவுண்டு இஸ் அப்படிங்கிற சவுண்டு. இஸ்ஸில் இஸ் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இஸ் ஏ ஜே, ஜே. ஓகே, இப்போது இந்த மாதிரி நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு 2 எழுத்துக்கு இருக்க சவுண்டை வச்சுக்கிட்டு எல்லா கான்சனன்ட்டோடையும் சேர்த்து நம்ம வந்து எழுத்து கூட்டி படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் வந்து நமக்கு 26 லெட்டர்ஸ் தெரியும். ஓகே, 26 லெட்டர்ஸ் தெரிஞ்சிட்டா மட்டும் நம்மளால் ஈஸியாக ரீடிங் பண்ணிட முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி தான் நமக்கு லெட்டர்ஸை வச்சுக்கிட்டு மட்டும் எழுத முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம டீப்பாக கற்றுக்கிட்டோம், நல்ல தெளிவாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு இங்கிலீஷை ரீடிங்கும் பண்ணலாம், அதே மாதிரி ரைட்டிங்கும் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ். என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது, அந்த சவுண்ட்ஸை வந்து எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிக்கணும். கான்சனன்ட்ஸ் வவல்ஸ் வந்துச்சுன்னா அதை ரெண்டையும் சேர்த்து எப்படி படிக்கிறது. 2 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 2 லெட்டருக்கு சிங்கிள் சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ டைக்ராஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், டிப்தாங்ஸ்ன்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ தமிழில் நம்ம சொல்லக்கூடிய எழுத்துக்களுக்கான அந்த சவுண்ட்ஸுமே இங்கிலீஷில் இருக்கும். ஒரு சில சவுண்ட்ஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசமான சவுண்ட்ஸை நம்ம எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷை நல்லாவே ரீடிங் பண்ண முடியும். சேம் நம்ம படிக்கக்கூடிய அந்த மெத்தடை வச்சு நம்ம ரைட்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக உங்களால் எழுத முடியும். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தமிழ் மட்டும் தெரியும்னு அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இங்கிலீஷை வந்து எழுத படிக்க கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இது ரெண்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதான் மெத்தடு. இப்போ இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா இந்த சவுண்டு, இதில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லெசன்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த விஷயங்கள் புரியல, இதை எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லெசன்ஸில் கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும். 30 days வீடியோஸ் இருக்கும். ஸோ டே 1லேருந்து டே 30 வரைக்கும் ஒரு வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸுமே அதில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.